ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா டெய்லியும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டு போர் அடித்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புது டிஷ்ஷை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெஜ் ஊத்தாப்ப ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். வெஜ் ஊத்தாப்பத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அரை அளவு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு பெப்பர், சால்ட்டு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பொருள் மாவு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கேரட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேரட்டுக்கு, அதாவது இந்த கேரட் மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஊத்தாப்பத்துக்குன்னு நான் ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்கியிருந்தேன். அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இது இல்லாதவங்க நார்மல் நான்ஸ்டிக் தவாவில் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த ஒரு குழியில் நான் இப்படி ஊற்றிக்கிட்டேன். ஊத்தாப்பம் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இப்போ 4 குழிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றுறீங்கன்னா சென்டரில் ஒன்றே இந்த மாதிரி போர் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு தீத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க அந்த நான்ஸ்டிக் தவாவில். இப்போது நான் 4 ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை இது மாதிரி பரப்பி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கேப் இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
நாலுத்துலேயும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அடி சைடு வந்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுற்றிலும் நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா குக் ஆகட்டும். ஃப்ளேம் வந்து லோலே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா மேலாமல் இருந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே போய் நல்லா செட் ஆகிடும். இப்போது நம்ம பொறுமையாக இதை திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இதை மாதிரி வச்சுக்கிட்டேன். இன்னொரு ஹேண்டில் நான் அந்த மாதிரி ஃபோர்க் ஒன்று வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பிக்கிறேன். பாருங்கள், அடியில் நல்லா இந்த சைடு குக் ஆகிருக்கு. இதே மாதிரி பொறுமையாக நம்ம இதை நாளையும் திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். இதை சுற்றியும் நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இது உள்ளே போயிட்டு நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பொறுமையாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ஊத்தாப்பம் சுட சுட சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னியோட வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.